நாட்டையும் நாட்டு மக்களையும் அச்சத்திலும் பதற்றத்திலும் வைக்கும் இரண்டு மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இந்த மாமன்றத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றியாக வேண்டிய நெருக்கடியான அரசியல் சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற மிக மோசமான எதேச்சதிகார எண்ணமாகும். இதனை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டும். இரண்டு, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைக்க நினைக்கும் சதி, இதனை முறியடித்தாக வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நாளை ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே தலைவர் என்கிற பாசிச நடைமுறையை இந்தியாவிலே உருவாக்குவதற்கு நிச்சயமாக வழிவகுத்துவிடும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய நாட்டினுடைய ஃபெடரல் ஸ்பிரிட், கூட்டாட்சி உணர்வை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மாநிலத்திலே ஒரு கட்டமாக தேர்தல் நடத்துவதற்கு அந்த சாத்தியமில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா முழுவதும் நாங்கள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துகிறோம் என்று சொல்லுவது என்ன நோக்கத்திற்காக செய்கிறீர்கள் என்று நாங்கள் சந்தேகப்படுவது உண்மைதானே? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே கோவில், ஒரே உணவு, ஒரே வழிபாட்டு உரிமை என்கிற ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறதை தமிழ்நாடு போன்ற ஜனநாயக மாண்புள்ள சுயமரியாதை கொண்ட நாடு ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைதான் இன்றைக்கு தந்தை பெரியார் வழியில், பேரறிஞர் அண்ணாவின் வழியில், முத்தமிழர்கள் கலைஞர் வழியில் தளபதி அவர்கள் தென்னிந்தியாவின் முதல் குரலாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்த்து இந்த அரசினர் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். செலவை குறைப்பது என்கிற ஒரு தவறான, உண்மைக்கு மாறான ஒரு பிம்பத்தை சித்தரித்து அதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முறையை நோக்கி, அதிபர் முறையை நோக்கி இந்த தேசத்தை பன்மைத்தன்மைக்கு எதிரான பாசிச ஆட்சியாளர்கள் கொண்டு செல்கிறார்கள். தென் மாநிலங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள். நாளை வருங்காலத்தில் இந்த எண்ணிக்கைகள் குறைகின்ற பொழுது நமக்கான குரல் அங்கு ஒலிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்சம் நியாயமானது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் எங்கெங்க நசுக்கப்படுகின்ற ஒதுக்கப்படுற மாநிலங்களுக்கெல்லாம் சமூக நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ, நீதியில் எப்படி நீங்கள் தீப்பொறியாய் இருந்தீர்களோ, அதே போன்று இந்த வரையறை ஒரே நாடு ஒரே தேர்தலிலும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய செய்தியை, வரலாற்றை நீங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள். மாநில சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தற்போது உள்ளவாறு தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த அரசினர் தீர்மானத்தை ஆதரிக்கிறோம். வணக்கம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதில் பல கட்சிகள் ஒருமனதாக அதை ஏற்றுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, தொகுதி மறுசீரமைப்பில் பாஜக தீவிரம் காட்டுவதற்கும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. முதலமைச்சரே இது போல ஒரு காமெடி கொள்கை இருக்க முடியுமா? இது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கிறது என்று இந்த தொகுதி மறுசீரமைப்பாகட்டும், ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயமாகட்டும் சட்டமன்றத்தில் இன்று பல்வேறு தலைவர்களால் பேசப்படும் பேசு பொருளாகி இருக்கிறது. பாஜகவின் தேர்தல் திட்டங்களை முறியடிக்குமா மு.க.ஸ்டாலின் அவர்களின் வியூகம் என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களத்தில் நாம் பேச இருக்கிறோம். விருந்தினர்களை வரவேற்போம். முதலில் அரங்கத்தில் அதிமுகவை சார்ந்த ஜவஹர் அலி இருக்கிறாங்க, அவர்களை வரவேற்போம். அதே போல பாஜகவை சார்ந்த புரட்சி கவிதாசன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு, அவரையும் விவாதத்திற்கு வரவேற்போம். இன்னும் சற்று நேரத்தில் திமுகவை சார்ந்த எம்எல்ஏ பரந்தாமன் அவர்களும் பத்திரிகையாளர் மகிழ்நன் அவர்களும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜகோபால் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறாங்க. முதல்ல ஜவஹர் அலி அவர்களிடமிருந்தே போகணும்னு நினைக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் இன்னும்
பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே ஐயப்பாடோடு பேசினது போல ஒரே கட்சி ஒரே மதம் இப்படின்னு மாறுவதற்கான ஒரு முன்னோட்டமோ இது அப்படிங்கிற ஒரு ஐயமெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த குரல் ஒலிச்சிச்சு முதல்ல, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை வலியுறுத்தி இருக்கிறாரு. இதற்கெல்லாம் எதிரான ஒரு முன்னெடுப்பை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு எடுத்துக்கொண்டே இருக்கிறதே. உங்களுடைய பார்வை என்ன? இன்று கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. பல அமெண்ட்மெண்ட் வந்திருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாது என்ற அடிப்படையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்றைக்கான நிலைப்பாடு இல்லை. இதே முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் அவர்கிட்ட அவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்குது. அந்த குழு கிட்ட பரிந்துரைகள் எல்லாமே கொடுக்கலாம் என்கிற நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கு போயிருக்கு. அந்த குழு கூட 2034 வரைக்கும் இதுக்கு பிறகு தான் ஒரு முடிவை எடுக்க போகிறாங்கங்கிறதும் தகவலும் வந்திருக்கு. இந்த நிலையில் நாம் இப்போ எடுத்தேன் கவிழ்த்தேன் அதனுடைய சாதகம் பாதகம் எதையுமே தெரியாமல் இப்போ ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கொண்டு ஒரு தீர்மானம் கொண்டு வரதுக்கு வேண்டிய அவசியம் என்ன இப்பொழுது ஏற்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் 2034 கொண்டு வருவதற்காக தான் இப்ப பரிந்துரைகள்லாம் எடுக்கப்படுது அப்படின்னு நீங்க சொன்னாலுமே கூட இன்னொரு பக்கம் தொகுதி மறுவரையறைன்னு வச்சுக்கோங்க. அந்த 2034க்குள்ள தென் மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் நம்ம பயப்படுறதை போலவே குறைக்கப்பட்டால் வட மாநிலங்கள்ல பாஜக வலுவாக இருக்கக்கூடிய ஹிந்தி ஹாட்லேண்ட்ல மட்டும் சீட்ஸை வாங்கிட்டு வாக்குகளை வாங்கிட்டு அதிக எண்ணிக்கையோட அவர்கள் பெரும்பான்மையோட அறுதி பெரும்பான்மையோட போய் உட்கார்ந்தாங்கன்னா என்ன சட்டங்கள் வேணாலும் மாறலாம், நிச்சயமா என்ன வேணாலும் மாறலாம். மாற்று கருத்து இல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது தொகுதி மறுவரையோ மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை ஒதுக்குவதாக இருக்கட்டும், இதை முழுமையாக எதிர்க்கிறோம் என்றது ஒரு சட்டமன்றத்திலே தெரிவிச்சாச்சு. நாம மக்கள் தொகை கட்டுப்பாடு சரியாக செய்ததால் நம்மளுக்கு கிடைத்த ஒரு வேதனையான்னு கேள்வியும் இன்றைக்கு சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள் கேட்டார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். எங்களை பொறுத்த வரைக்கும் மறுவரை என்பதோ பாராளுமன்றத்தை தொகுதியை குறைப்பதோ சட்டமன்றத்தினுடைய தொகுதியை குறைப்பது என்பது நிச்சயமாக அது கூடாது. அது கடுமையாக எதிர்க்கிறோம். அதே சமயம் நீங்க ஒரே நாடு ஒரு தேர்தல் என்பதனால் சொல்லக்கூடிய பொருளாதார சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தலை வைக்கும் பொழுது செலவினங்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் ஒரு மாநிலத்துக்கு 3 தேர்தல் நடக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்குது, பாராளுமன்ற தேர்தலுக்கு நடக்குது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் கோட் ஆஃப் கான்டக்ட் ஒரு 3 months ஆயிடுது. அப்படி பார்த்தா இதை முன்னிறுத்தி இந்த 5 வருஷத்துல 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மக்கள் பிரச்சனைகள் 1.5 மாசம் 2.5 மாசம் சார். ஸ்டேட் எலெக்ஷன்னா 1.5 மாசம் எம்சிசி அப்ளை ஆகுது, சென்ட்ரல் எலெக்ஷன்னா ஒரு 2.5 மாசம் அப்ளை ஆகுது. 1.5 மாசத்துல நம்ம என்ன புது திட்டங்களை நம்ம கொண்டுட்டு வந்துருப்போம் அப்படின்னு ஸ்டாப் ஆயிட்டு போகுது. திட்டங்கள் இல்ல, மக்களுக்கான திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி இருக்க திட்டம் கூட மக்கள் கிட்ட போய் சேர முடியாத சூழ்நிலை இருக்குது. இல்ல சார், நீங்க பாஜக கூட கூட்டணியில அதிமுக 2 விஷயம் மேடம். அதாவது ஒரு விஷயம் வருதுன்னா நீங்க எலெக்ஷன் வச்சு மத்தியில நீங்க யாரு கூட கூட்டணி அமைக்கிறீங்களோ அந்த கட்சி கூட நெகோசியேஷன் பண்ண முடியும். ஸ்டேட் பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட் அங்க இருக்கும். ஆனா இதே ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா மாநில கட்சிகளினுடைய முக்கியத்துவமே குறைக்கப்படும் சொல்லப்படுது. ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்மூடித்தனமா எதிர்ப்பது தான் நாங்க தவறு என்று சொல்றோம். அதனுடைய என்ன சாதக பாதகம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சொல்றதுதான் நிலைப்பாடு. இரண்டாவது, கடந்த காலங்களில் 1972 தேர்தல் வர வேண்டியதை கருணாநிதி அவர்கள் 71 சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் சேர்த்து நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அது முன்கூட்டியே நடத்திய வரலாறுகள் உண்டு. 1. இரண்டாவது, கருணாநிதி அவர்கள் எழுதிய நெஞ்சுக்கு நீதி 2ஆம் பாகத்திலேயே அந்த ஒரே நாடு ஒரு தேர்தலால் நடக்கக்கூடிய பொருளாதாரத்தினுடைய சேமிப்புகள் சேமிக்க முடியும், அதனால் பயன்களையும் அந்த நெஞ்சுக்கு நீதி 2ஆம் பாகத்தில் சொல்லி இருக்கிறாருங்கிறது ஒரு நிலைப்பாடு. இதுக்கு மாறாக தான் சட்டமன்றத்தில் இன்றைக்கு இவர்கள் ஏன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, தமிழகத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 520 வாக்குறுதிகள் கொடுத்து அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு மக்கள் கடுமையான வேதனை இருக்கும்போது மக்கள்கிட்ட இருந்து திசை திருப்பணும். அதுக்காண்டி தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு பல்வேறு கேள்வி கணைகளை சட்டமன்றத்தில் வச்சாரு.
குறிப்பா சொல்லணும்னா நீங்கள் மாநில உரிமையை பற்றி பேசக்கூடிய நீங்கள் மேகதாது பிரச்சனையில அந்த அது காவிரி ஆணையம் கடைசியாக நடந்த அந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேகதாது காவிரி ஆணைய கூட்டத்தில் விவாதிக்க கூடாது என்று கடுமையான எதிர்ப்பு கொடுத்திருக்கிறது. ஆனால் 1/2/2024 நடந்த அந்த கூட்டத்தில் அதை விவாதித்திருக்காங்க. நீங்க எப்படி தலைப்புக்கு போறீங்க? நீங்க மாநில உரிமையை விட்டு கொடுக்கிறீங்க. மேகதாது அணைய காவிரி ஆணையம் கெட்டது, கர்நாடகா கெட்ட போறாங்க, அதுக்காக 9,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோன்ட்டு சிவகுமார் சொல்லும் போது அதற்கு முதலமைச்சர் எந்த கடுமையான எதிர்ப்பும் கொடுக்கவும் இல்லை. அதே மாதிரி முல்லை பெரியார் அணையில கேரளா முதலமைச்சர் பினராயி ராய் சொல்றாரு, நாங்கள் முழுமையாக காப்பாற்றப்பட்டுருச்சா? எது? அதிமுக ஆட்சியில இருந்த பொழுது, என்டிஏ கூட்டணியில இருந்த பொழுது மாநில உரிமைகள் அத்தனையுமே முழுமையாக காப்பாற்றப்பட்டுருச்சா? யார் ஆணையம் அமைச்சது? யார் அமைச்சது? பாராளுமன்றத்தை 22 நாள் முடக்கி ஆணையம் அமைச்சது யாரு? சரி சார், மாநில உரிமை பத்தி பேசுறீங்க. பாராளுமன்றத்தை முடக்கி தான ஆணையம் அமைக்கப்பட்டது. 2006 ல இருந்து 2013 வரைக்கும் அந்த சிறுபான்மையினர் நலன்னு பேசுது. சிஏஏ என்ஆர்சி சட்டங்கள் வருவதற்கு அதிமுக அளிச்ச வாக்கு தான் காரணம். அது மீண்டும் மீண்டும் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் சிறுபான்மை மக்கள் எல்லாம் பீப்பிள் இன்ட்ரஸ்டோ ஸ்டேட் இன்ட்ரஸ்டோ உண்மையாலுமே இருக்குதா? எல்லாமே அரசியல் தான். விவாதத்தின் கரு ஒரு கேள்வி கேட்டீங்க. சிஏஏ என்பது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அதிமுக விலகினதுக்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிகப்பெரிய பயம் வந்து விட்டது. ஏனென்றால் சிறுபான்மை இயக்கங்கள், சிறுபான்மை கட்சிகள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் எடப்பாடியார் பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் சிஏஏ கையில் எடுத்திருக்காங்க. உண்மை என்னென்றால் சிஏஏ சட்டத்தை ஆதரித்த கட்சி தான். ஆனால் சிஏஏ என்பது என்ன என்பது ஒரு விளக்கம் இருக்கிறது. சிஏஏ இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வெளிநாடுகளில் வரக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தவிர்த்து மற்றவர்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய இந்த மத்திய கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. இதே காவிரி பிரச்சனையை வச்சு நம்பிக்கை வாக்கெடுப்பு அங்க வரும் பொழுது அதிமுக காவிரி பிரச்சனைங்கிற பேர்ல அந்த வாக்கெடுப்புல பங்கேற்காம மோடி அரசாங்கத்தை காப்பாற்றின பெருமையும் அதிமுகவுக்கு இருக்குது. இவர்கள் எல்லாமே கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவுக்கு ஆதரவா தான் செயல்படுறாங்க. ஒரு நெறியாளர் திமுக செய்தி தொடர்பாளர் செய்யக்கூடிய வேலையை சிறப்பா செய்றீங்க, வாழ்த்துக்கள். அந்த பக்கத்துல உங்கள் மேல் வைக்கப்பட்ட கேள்விதான் நான் எடுத்து சொல்றேன். 26 நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்கி காவிரி ஆணையத்தை அமைத்த கட்சி அதிமுக, அது மறந்துடக்கூடாது. அதனால நீங்க அந்த முடக்கத்திற்குள்ளும் ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்றாங்க. என்ன உள்நோக்கம் இருக்க முடியும்? நீங்க நான் இப்ப கேக்குறேன் பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணி வைக்கலையான்னு கேட்கும்போது அவர்கள் சொல்றது, நாங்கள் ஒரு அடிப்படை காமன் சிவில் புரோகிராம், அந்த அடிப்படை அந்த இதுல ஒரு காமன் அஜெண்டாவோட தான் நாங்கள் சேர்ந்தோம்ங்கிறாங்க. என்ன காமன் அஜெண்டாவோட நீங்க சேர்ந்தீங்கன்னு சொல்லுங்க. நம்ம நண்பர் செய்தி அது வாஜ்பாய் காலம். அதே மாதிரி தான் இன்னைக்கு இப்ப என்டிஏ இருக்கக்கூடிய நிலைமை, அவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு செக்யூலர் ஸ்டேட் இந்தியா அப்படின்றது, இதுல மதம் சார்ந்து நிறைய சமிக்கைகள் நம்ம வரத பார்க்கிறோம். பார்லிமெண்ட்டுக்குள்ள செங்கோலை கொண்டுட்டு போறாங்க. அயோத்தி கோயில் திறப்புக்கு ஒரு நாட்டின் பிரதமர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் பொதுவான பிரதமர் அங்க போய் அந்த திறப்பு விழாவை உட்கார்ந்து நடத்துறாரு. தன்னுடைய மத பிம்பங்களை வெளிப்படையாக காமிச்சுக்கிறாரு. தன்னுடைய மதம் சார்ந்து அதிகமான பிரச்சாரங்களை அவர் செய்யறாரு. அப்படின்றப்ப நாளைக்கு இதை எப்படி நம்ம முன்னாடி 500-600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது பிஷப் ஸ்டேட் மாதிரி ஆயிடுமா என்னமோ? நீங்க அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கிட்ட கேளுங்க. நாங்கள் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் அதிமுக சார்ந்த கருத்துக்களை தான் சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய ஆட்சி முறையை, அவர்கள் நடக்கக்கூடிய முறைகளையும் நாங்கள் முழுமையாக இன்றைக்கு எதிர்க்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இன்று இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாமே ஒரே பாரதிய, அன்றைக்கு மதவாத கட்சி தான், இன்றைக்கு மதவாத கட்சி தான். அதுல மாற்று கருத்து யாரையாவது சொல்லுங்க. அன்றைக்கு மதவாதம் பாபர் மசூதி என்னைக்கு இடிக்கப்பட்டது? பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு திமுக போய் சேர்ந்தது. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துச்சுல, என்ன காரணம்? என்டிஏ அதுதான், அதாவது ஒரு தவறு நடந்து விட்டது, அதை தவறை உணர்ந்து அதை
திருத்திக் கொள்ளவும் அந்த தவறை நியாயமான தர்மமான முறையில் அதை எதிர்கொள்ளவும் அதிமுக கிட்ட இருக்கு. ஆனா திமுக கிட்ட நீங்க பல துரோகங்களை செய்த கட்சி இன்றைக்கு இல்ல. நீங்க நீட் விஷயமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு திமுக ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட இதே கேள்வி நான் கேக்குறேன். ஏன் இந்த மாதிரி நீங்க வந்து வாஜ்பாய் காலத்துல பிஜேபியோட ஏன் கூட்டணி வச்சீங்க, அது என்ன காமன் அஜெண்டான்னு கேட்போம். இப்ப நீங்க வெளியே வந்தீங்களா, அதிமுக கூட்டணியில இருந்து வெளியே வந்துச்சுல, அந்த பாஜகவுக்கும் வெளிவந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? அரசியல் காலத்தில் தேர்தல் கூட்டணி என்பது காலப்போக்கில் மாறி மாறி திராவிட முன்னேற்ற கழகமே நீங்க கூடா நட்பு என்று காங்கிரஸ் சொல்லி இருக்காங்க, அப்புறமா மாறி இருக்காங்க. பண்டாரம் பரதேசி என்று பாரதிய ஜனதா கட்சி முன்னே கூட்டணியில் இருந்து அதன் பிறகு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கட்சியினுடைய தேர்தல் காலத்தில் நடக்கக்கூடிய நிலை. ஆனால் ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடே ஒரு எடுத்ததுக்கு பிறகு அது பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு சூழ்நிலை இருக்குது, அவர்கள் செய்ததை நீங்க ஆதரிச்சீங்க ஏன்னு சொல்வது, அது திமுக பல தவறுகளை செய்திருக்குது. இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்ட போது வேடிக்கை பார்த்தவர் கூட்டணி தர்மம் என்று சொன்னவர்கள் தான். நீங்க காவிரியாக இருக்கட்டும், நீங்க ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், நீட் தேர்வு யார் வருவதற்கு காரணம், இந்த தவறுகளை எல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது எங்களுடைய கருத்து, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்ன கருத்து என்பது 520 வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றல. அந்த நிறைவேற்றாத காரணத்தால நீங்க திசை திருப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கீங்க. தவிர மக்கள் பிரச்சனை எவ்வளவு இருக்குது, அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? குறிப்பா நீட் தேர்வுக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்குறேன்னு சொன்னீங்களே, அந்த 10% இடஒதுக்கீட்டை கூட உங்களால ஏன் வழங்க முடியல? இது மாநில அரசாங்கத்தால் முடியக்கூடிய விஷயம் தானே. நாங்கள் 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கலையா? கவர்னர் கையெழுத்து போடாத நிலையில கூட நாங்க வழங்கணுமா இல்லையா என்றெல்லாம் இன்றைக்கு கேள்விகளை கேட்டார, அதற்கு பதில் சொல்லாம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை மட்டும் மையப்படுத்தி அதனுடைய சாதகம் பாதகம் புரியாம பேசிக்கிட்டு மக்கள் பிரச்சனை மறந்து போய்விடும் தான் எங்களுடைய கருத்து. இந்த பாராளுமன்றத்தை அதை நோக்கி தான் இன்றைக்கு திமுக நகர்த்தது. களத்தை திமுக அண்ணா திமுக என்று இல்லாமல் திமுகவுக்கு வீக்கான பிளேயர் பாரதிய ஜனதா கட்சி என்பதனால அதை நோக்கியே கொண்டு போறதில் தான் இன்றைக்கு முதலமைச்சரும் திமுக ஈடுபடுறாங்க. இந்த பகிரங்க குற்றச்சாட்டு. புரட்சி கவிதாசன் அவர்கிட்ட கேப்போ, புரட்சி கவிதாசன் இது வந்து மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில கொண்டுட்டு வரப்படக்கூடியதா இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதாகட்டும். இந்த தொகுதி மறுசீரமைப்புல தென் மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறைக்கப்படக்கூடிய நடவடிக்கை வரும். அப்ப தென் மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன ஆகுறதுங்கிற கேள்வி எல்லாம் வந்திருக்குது. உங்களுடைய பார்வை? அதாவது வியாதியை குணப்படுத்திடலாம், ஆனால் வியாதியை பற்றிய பயத்தை குணப்படுத்த முடியாது. அதான் சொல்லுவாங்க, வாதத்திற்கு மருந்துண்டு பிடிவாதத்திற்கு மருந்து கிடையாது அப்படின்னு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழக அரசியல்வானில் இல்ல கொஞ்சம் இடைமறிக்காதீங்க சகோதரி. அதாவது தமிழக அரசியல்வானில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அனைத்து மக்களும் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய இளம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்று காலை கோவை விமான நிலைய பேட்டியின் பொழுது ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்துட்டு உள்ளங்கை நெல்லிக்கனியாக பதில்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது திடீர் என்று பிஜேபி எடுத்த கோஷம் அல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சுதந்திர இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் தேர்தல் 1952. அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் நடந்தது. இரண்டாவது தேர்தல் 1957 நடத்தப்பட்டது. அந்த தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக அது மாதிரி 62 நடத்தப்பட்டது. அது காங்கிரஸோ பாஜகவோ ஒரு மாநில ஆட்சியை கலைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது. ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது அங்க ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரே டைம்ல எப்படி 5 ஆண்டு கால ஆயுளோட ஒரு ஆட்சியை கொண்டுட்டு வர முடியும்? அதுல பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்குல்ல. சொல்லி முடிச்சிடுறேன். ஆக 67 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவிலே நடத்தப்பட்ட ஒன்றுதான். இந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஸ்கில்ஸு, கணினிமயம், டிஜிட்டலைசேஷன் எதுவுமே இல்லாத அந்த ஆரம்ப நாட்களில் கூட அருமையாக நடத்தப்பட்டது. எப்போ முத ஒரு மாநில ஆட்சி
ஆர்டிக்கிள் 356 பயன்படுத்தி பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் கலைக்கப்பட்டதோ அன்னைக்கு ஆரம்பித்தது சனியன். இதுதான் விஷயம். அதற்கு அப்புறம் இதுவரைக்கும் 91 முறை ஆர்டிக்கிள் 356 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 50 முறை காங்கிரஸ் கட்சியால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மாநில அரசுக்கு எதிராக. அதனால இந்த கலைத்தலுக்கு பிறகுதான் அவங்களுடைய பருவம் முடிவதற்கு முன்பாகவே இடையில கலைச்சதுனால முன்னும் பின்னுமா தேர்தல்கள் வர துவங்கி இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரே நாடு பல தேர்தல் என்கிற நடைமுறை வந்துருச்சு. இது விரும்பக்கூடியதோ வரவேற்கக்கூடியதோ அல்ல. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய அதையும் நீங்க பார்க்கணும். இல்ல நீங்க கடைசியாங்க 543 அப்படின்னு ஒரு பார்லிமெண்டுடைய எண்ணிக்கை 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று தக்க வைத்து விட்டார்கள். இதை 25 ஆண்டுக்கு ஒரு முறை மீண்டும் வாஜ்பாய் அவர்கள் 2001 2026 வரைக்குமான 25 ஆண்டு காலத்துக்கு இந்த வரையறை பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தேவையற்ற ஒரு பதற்றத்தை, பயத்தை, ஒரு பரபரப்பை திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் எதுவுமே கிடைக்காத காரணத்திற்காக இது மாதிரி பரபரப்பா இந்தியாவுக்கே நாங்கள் வழிகாட்டுறோம், இந்தியாவிலேயே முதல்ல தீர்மானம் போட்டோம். ஏங்க நான் கேட்கிறேன், இல்ல சார், ஏன் அந்த பயம் வருதுன்னா எங்களுடைய ரிசோர்சஸ், எங்களுடைய திட்டம், இதை எல்லாற்றையும் நாங்க பயன்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்பாட்டுல வைக்கணும்னா பொது சுகாதாரத்திலிருந்து பல கட்டமைப்புகளுக்கு ஒரு ஸ்டேட் தன்னுடைய எக்கானமியை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பிளானிங் பண்ணியிருக்கோம். இத்தனை பொருட்செலவும் ஆட்செலவும் பண்ணி நாங்க எல்லாத்தையும் வந்து நல்ல இண்டெக்ஸ்ல வச்சிருக்கிறோம். அப்படின்னா எங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனை கம்மி பண்ணுவீங்க. ஆனால் இதை எதையுமே பயன்படுத்தாமல் எங்களுடைய நாங்க செலுத்தக்கூடிய வரிப்பணத்துல அதிகமா பங்கீடு வாங்கக்கூடிய சில மாநிலங்கள் அதிகமான ரெப்ரசன்டேஷனை பெறும். அப்படின்னா அப்ப இதுல இருக்கக்கூடிய வேறுபாடுங்கிறது மிகப்பெரியதா இருக்குது இல்ல? அப்ப அச்சம் வராத ஒரு ஜனநாயக நாட்டுல. நீங்க சகோதரி, நீங்க நெறியாளருங்கிற பேரை எடுத்துவிட்டு திமுகன்னு போட்டிருக்கலாம் செய்தி தொடர்பாளர். அதெல்லாம் நீங்க கொடுக்க தேவையில்லை. கேக்குற மாதிரி நீங்க எங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம், பதில்களை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஆனா நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க, கேள்வி பெருசா இருக்கு, பதில் சின்னமா இருக்கு. எங்க கேள்வி பெருசாகவும் பதில் சின்னமா இருக்கிறது ஒரு நேர்த்தியான நேர்முகம் பேச்சு? நேர்முகமா? தயவு செய்து எங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க கேள்வியை கனமனமா கொடுக்குறீங்க. இல்ல, நான் தெளிவா கேள்வியை சொல்லிடுறேன், இன்னும் தெளிவான பதில் கிடைக்கும்ல மக்களுக்கு. அதான் சொல்லி முடிச்சறாங்க. அதான் இடைமறிக்காதீங்க, இடைமறிக்காத சொல்லி முடிச்சறா. 1971ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதுதான் இப்போதைக்கு வர அளவுகோலா இருக்குது. ஆனால் இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு மற்ற மாநிலங்கள்ல கிளம்பி இருக்காங்க. பீகார் தான் முன்னுதாரணமா இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது திராவிட மாடல் தான், பெரியார் சொன்னது தான், அதனால அண்ணா சொன்னது தான், சமூக நீதியில வர்றது தான். அப்போ 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாது, மேண்டேட்டரி. அதனால பெண்கள் 33 விழுக்காடு எம்பிக்களா எம்எல்ஏக்களா வருவதற்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. ஒன்று, இந்த மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் மாத்திரம்தான் கொண்டு வரப்படுங்கிறது தேவையற்ற பீதி. இது பொறுத்து வந்துட்டு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழு எல்லா மாநில அரசுகளுக்கும் அந்த தீர்மானத்தை அனுப்பி கருத்து கேட்குறாங்க. அதே மாதிரி நம்முடைய அமித்ஷா, குலாம் நபி ஆசாத், என்கே சிங் இவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய குழு கருத்து கேட்குறாங்க. இப்போ கருத்து கேட்காம, அதாவது உங்களுடைய ஒப்பீனியனை வாங்காம எதேச்சதிகாரமாக மத்திய அரசு தனக்கு இருக்கிற ராட்சச பலத்தோடு சட்டத்தை இயற்றிவிட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டித்து தீர்மானம் போடலாம், அல்லது இயற்ற போகிறது என்று சொன்னால் கண்டித்து தீர்மானம் போடலாம். உங்களை வாங்க ராஜா வாங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க ராஜா சொல்லுங்க அப்படின்னு பணிவோடு தாழ்வோடு மரியாதையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு தீர்மானம் போடுறீங்க? தட் இஸ் ஸ்டண்ட். இதுதாங்க பொலிட்டிக்கல் ஸ்டண்டு. அரசியல்ல வந்துட்டு அந்த அரசியல் ஸ்டண்டுங்கிறது அகில உலக மேடையில் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு பேசி இருக்கிறார்கள். அதாவது மேக்சிமம் கவர்னன்ஸ், மினிமம் கவர்மெண்ட், அரசின் பங்கு குறைவாகவும் மக்களின் பங்கு அதிகமாகவும் இருப்பதுதான் உன்னதமான அரசாங்கம்,
பாரதம் இதை நோக்கி பயணிக்கிறது, உலக அரசுகளும் இதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று உலகத்துக்கு அறைகூறு விட்டுருக்க. இது மக்களாட்சியின் குரலுங்க. இப்படி மக்களாட்சியை விரும்பக்கூடியவரை அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாமல் மக்களுடைய கையில் அதிகாரம் குவிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி பாசிச பாஜக, நாசிச பாஜக, மதவாத பாஜக, அப்புறம் என்ன சொல்லணுமோ அது ஒரு ரெடிமேடாக ஒரு 4 வார்த்தை வச்சுருக்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எதிரிங்கிறது, இந்த சமூக நீதிங்கிறது, சனாதன தர்மங்கிறது, வர்ணாசிர தர்மங்கிறது. இதை விட்டால் இவங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே இல்லைங்க. தயவுசெய்து வரலாற்றை பின்னோக்கி பாருங்கள். ஆனால் குறைந்த செலவு நாங்கள் 50 கோடி பேருக்கு இன்னைக்கு ஜீரோ பேலன்ஸ்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். நகைத்தார்கள், நகைச்சாங்க, எதிர்கட்சியெல்லாம் நகைச்சாங்க. எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மக்களாட்சி கொள்கையை உலக அரங்கில் எடுத்துட்டு போய் ஜனநாயகத்தை பத்தி எடுத்து சொல்ற பிரதமரை பேசுறீங்க. தொடர்ந்து பாஜக அரசை குற்றம் சொல்லிட்டே இருக்கீங்க. பாசிசம், நாசிசம் நல்லா சொல்றீங்க. இப்பதானே கருத்தே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள இதுக்கு தீர்மானம் கொண்டுட்டு வரீங்கன்னு கேட்கிறாரு. உலக அரங்கில் ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கிறதையோ, உலக அரங்கங்களில் போய் தமிழை மெச்சி பேசுகிறதையோ, அது எல்லாமே வச்சு ஒரு நாட்டினுடைய அரசமைப்பினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமரை விமர்சிக்கக்கூடாது என்பது எதுவும் கிடையாது. ஜனநாயக நாட்டில் எதிர்கட்சிகள்லாம் ஆளுங்கட்சியை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செய்கிற தப்பை சுட்டி காட்டுறது, கொள்கை முரண்பாடு ஏற்படுறது, இது எல்லாத்தையும் பேசுறதுங்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்தில், ஜனநாயகத்தில் வகுக்கப்பட்ட ஒரு வழிமுறைகள் தான். எனவே நாம் இந்த தலைப்பினுடைய கோர் அது அல்ல. இந்த தலைப்பினுடைய கோர் நீங்கள் பின்னாடி இப்போ கேட்டது, அதாவது இப்போ தானே நாங்கள் கருத்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம், அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுறீங்க. அது அவங்க தரப்பில் வச்சுருக்கக்கூடிய வாதத்தை வச்சு தான் தொடக்கமாக என்கிட்ட கொண்டு போகிறீங்க. இதே கேள்வியை தான் இன்றைக்கி மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் சட்டமன்றத்தில் கூட பேசினாங்க. ஏன் அச்சப்படுறீங்க, எதுக்காக நீங்கள் அனுமானிக்கிறீங்க, கன்சர்ன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் கன்சர்ன் இருக்குது? ஒரு 2 விஷயம். அதாவது என்னென்ன கன்சர்ன் வித் ரிகார்ட் டு தி பாப்புலேஷன் சென்சஸில் ரிடக்ஷன் ஆஃப் சீட்ஸ், அதில் கன்சர்ன் இருக்குது. அதை பற்றின விஷயங்களை அது கூட கன்சர்ன் இருக்குன்னு கூட சொல்கிறாங்களே தவிர நான் அதுல கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போல சோஷியல் இன்டெக்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின ஸ்டேட்டுக்கு இது போல சீட் கம்மியாகுதுன்னா அதை ஏத்துக்க முடியாது. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ 2 விஷயங்கள், 2 தீர்மானங்க. ஒரு தீர்மானம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நீங்கள் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கைகளை இன்னைக்கு மக்கள் தொகை கட்டுப்படுத்தியதன் காரணமாக அதற்கு தண்டனையாக குறைக்கக்கூடாதுன்றது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை நேரடியாக நான் வரவேற்கிறேன்ற ஒரு பேச்சு இல்லைன்னா கூட வானதி சீனிவாசன் அவங்கக்கிட்ட வி ஹாவ் ஏ கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட்டாக போயிட்டாங்க. ஆனால் இன்னொரு தீர்மானம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை பற்றி பேசும்போது அப்போ ஏன் உங்களுக்கு பதற்றம், ஏன் உங்களுக்கு அச்சம், ஏன் உங்களுக்கு கவலை, எதுக்காக நீங்கள் பூதாகாரமாக திங்க் பண்ணுறீங்க, இந்த கமிஷன் போட்டிருக்கிறோமே, நீங்கள் ஒய் டோன்ட் யூ வெயிட், இப்படிலாம் பாரதிய ஜனதாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையிலையும் பேசியிருக்காங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பேசக்கூடியவங்களும் பேசுகிறாங்க, பொது வெளியிலும் பேசுகிறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் நான் இந்த சில கேள்விகளை பொதுமக்களுடைய ஃபோரத்தில் நம்ம வைப்போம். இது அரசியல் கட்சிகள்லாம் நீங்கள் விட்டுடுங்க, ஃபர்கட் அபவுட் இட். பரந்தாமன் ரெப்ரசன்ட் டிஎம்கே, இது பாஜகவா, அதிமுகவா, திமுகவெல்லாம் விட்டுருங்க. இப்போது ஒரு சிஸ்டத்தை புகுத்துவதற்காக அல்லது கொண்டு வருவதற்காக ஒரு முயற்சி எடுப்பதில் எந்த அரசாங்கம் தவறல்ல. ஸோ ஒரு அரசாங்கம் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறீங்க. 8 பேர் கொண்ட ஒரு கமிட்டி. எப்போவுமே ஒரு கமிட்டி ஆர் ஒரு கமிஷன் ஒரு ஸ்டடிக்காக ஒரு பரிட்சாத்திரமாக படிப்பதற்கோ ஒரு ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கோ அந்த கமிட்டிக்கு சப்ஜெக்ட் என்கொயரி போனால் கூட என்கொயரி கமிஷனுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி என்கொயரி கமிஷன் தான் சொல்லுவாங்க. எந்த சப்ஜெக்ட்குள்ளே போகணும், எப்படி அதை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கணும். அந்த மாதிரியான சப்ஜெக்டை இந்த கவர்மெண்ட்டு இந்த கமிஷனுக்கு இன்னும் கொடுக்கல. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க,
ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டாட போகிறோம். யார் யாரெல்லாம் என்னென்ன அப்ஜெக்ஷன் இருக்கோ கொண்டாங்க அப்படின்னு உட்காரோம். அதல்ல, இவ்வளோ காலம் நடைபெறுகிற தேர்தல் முறைகளில் இந்தந்த பாதகங்கள் இருக்கிறது. இப்படி நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் இந்தந்த சாதகங்கள் இருக்கிறது. எனவே இந்த நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவில் 75 ஆண்டு காலம் நமக்கு கிடைக்கப்பட்ட அனுபவத்தில் ஏற்பட்ட ஒரு நிமிஷம் ப்ளீஸ் 1 மினிட் கண்டினியூ. 75 ஆண்டு காலம் கருத்து கேட்பது வேற. நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த ரேஷனலா இல்லன்றீங்க. அப்படி இல்லம்மா, நான் அதாவது கொஞ்சம் புரிய வைக்கிறேன். ஐ எம் சாரி, நான் இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கிறேன் மக்களுக்கு. அதாவது என்னன்னா, 75 ஆண்டு காலம் நடந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடைபெற்ற தேர்தலின் நடைமுறைகளில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை களையிறதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற ஒரு முறையை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இதுதாங்க சப்ஜெக்ட் மேட்டர். இந்த சப்ஜெக்ட் மேட்டரை பப்ளிக் ஃபோரத்தில் போடணும். அப்போ பப்ளிக் ஃபோரத்தில் கொண்டு போய் போட்ட பிறகு தான் பப்ளிக் வந்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க. என்ன நீங்கள் பெருசாக பிரச்சனையை கண்டுபிடிச்சிங்க 75 ஆண்டுகளில், இப்போ நீங்கள் சொல்கிறது தப்பு, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறது தப்புன்னு பப்ளிக் சொல்லுவாங்க. இவங்க எதையுமே சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி கமிஷனை பற்றி சொல்ல மாட்டாங்களாம். ஆனால் வந்து நாங்கள் இந்த ப்ரப்போசல் கொடுக்குறோம், நீங்கள் யார் வேணால் சொல்லுங்கன்றாங்க. இது வந்து முறையான ஒரு விசாரணை கமிஷன் அமைப்பதற்கான ஒரு அமைப்பும் கிடையாது, இது முறையும் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் இல்லை ஒன்றிய அரசாங்கம். இதுக்காக தான் நாங்கள் வைக்கிறோம் போது, அப்போ அதுக்காக அது சரியா தப்பான்னு பேசுறதுக்கு இண்டிவிஜுவலுக்கு உண்டு உரிமை, அந்த இடத்துல அங்கே கிடையாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் ஸ்போக்ஸ் பர்சன் மத்தியில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, செலவுகளை குறைக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் செலவுகளை வந்து கணக்கெடுத்தீங்களா பட்ஜெட்டில்? இன்றைக்கி கூட சட்டமன்றத்தில் வந்து காங்கிரஸ் உறுப்பினர் வந்து செல்வப்பிரந்தகையார் அவர்கள் பேசும்போது கூட ஒரு புள்ளி விவரத்தை சொன்னார். 0.02% தான் வந்து என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக இந்திய அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில் செலவு செய்யப்படுது. ஸோ இந்த காஸ்ட் ஒரு பெரிய காஸ்டே கிடையாது. ரெண்டாவதுமா, அதாவது வந்து நீங்கள் எத்தனை முறை தேர்தல் நடத்தினாலும், ஒரே முறை தேர்தல் நடத்தினாலும், எல்லா அமைப்புகளுக்கும் நடத்துவதற்கான தேர்தல் செலவு என்பது ஒன்றுதான். நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி நடத்தினாலும் உங்களுக்கு வந்து பெருசாக ஒன்றும் நீங்கள் வந்து சேமிப்பிக்க போகிறதில்ல. ஒன்றா வைக்கிறதுனால உங்களுக்கு சேமிப்பு கவர்னன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த விஷயங்களும் குறிப்பிடப்படுது. வீரர்களை எல்லாம் எப்பவுமே நம்ம மூளையே வச்சுட்டு கேள்விதான். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை இமிடியேட்டா கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காங்களா? 10 வருஷத்துக்கு பிறகு தான் இதை கொண்டு வரேன்னு. இப்போ இன்னொரு கேள்வியை சொல்லிடுங்க. அப்படிப்பட்ட நிலையில 3 வருஷமா இது கொண்டு வந்து 2019 இந்த நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டாங்க. 3 வருஷம் ஆட்சியில் நீங்க இருக்கிறீங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் அடுத்த மாசம் வரப்போகுதுங்கிற டைம்ல மட்டும் மக்கள் பிரச்சனையை அப்படியே திசை திருப்பதுக்காக இப்படி ஒரு தீர்மானத்தை இப்ப மட்டும் கொண்டு வர வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல சார்? அந்த ஒன் நேஷன் இது வரும் பொழுதே இதுக்கு முன்னாடி நம்மளே விவாதம் பண்ணிருக்கோம். அப்பவும் இந்த தீர்மானம் இந்த 3 வருஷத்துல இப்பதானே வருது. இதுக்கு முன்னாடி ஏன் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றல? இப்ப தேர்தல் அடுத்த மாசம் வரப்போகும் போது இந்த களத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கொண்டு போன மக்களுடைய பேச்சு. நீங்க மக்களுடைய பிரச்சனை நிறைய இருக்குது. அந்த பிரச்சனை கமிட்டி அமைக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான பேச்சுகள் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் ஏதோ ஆரம்பிச்சது. ஒரு இல்ல நான் சொல்லிறேன். அவர் கேக்குற கேள்வி கரெக்ட். அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு பதில் ஏன் இவ்வளவு காலம் கழிச்சு நீங்க வந்து இந்த சட்டமன்றத்தில் வந்து நீங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றன்றீங்க? நீங்க வந்து இந்த கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணதுக்கு அப்புறம், இந்த கமிட்டி ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள சட்டமன்றம் தான். புரியுதுங்களா? எதுக்கு ஒரு ஸ்பெஷல் செஷனை கூட்டணும்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வரைக்கும் சட்டமன்றத்தில் இல்லவே இல்லை. நீங்கள் அயோத்தி ராமர் கோயிலுக்காகலாம் ஸ்பெஷல் செஷன் கூட்ட மாட்டீங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல வந்து இன்னைக்கு வந்து இவங்களால வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் தமிழ்நாட்டினுடைய நிலைமை, மக்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியவள அதிமுக நிலைப்பாடு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களால வந்து வெளிப்படையாக வந்து தலவாய் சுந்தரம் மாண்புமிகு உறுப்பினர் பேசினாரே தவிர, அவரும் மொட்டத்தலையன் குட்டையில் விழுந்த கதையாக தான் பேசி முடித்தாரே தவிர, நாங்கள் கொடுத்த 10 கோரிக்கைகள், அந்த 10 கோரிக்கைகள் ஏற்கும் பட்சத்தில், நாங்கள் சொல்லுகிற திருத்தங்களை ஏற்கின்ற பட்சத்தில், அந்த பட்சத்தில் பஞ்சத்தில் சொல்கிறேன். ஒரு நிமிஷம், நீங்கள் இப்படி நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல் கருத்துக்களை நான் சொல்லிடுறேன். அப்புறம் உங்கள் டேர்னில் நீங்கள் பேசுங்க ப்ளீஸ். அது மாதிரி வந்து ஒரு ஏசியத்தில் தான் போதே தவிர ஒரு கன்ஃபைன்மெண்ட்டோட அவங்களுடைய ஆர்குமெண்ட் இல்லை. இப்போ என்னன்னா, அரசியல் விட்டுருங்க, இப்ப மாறி போகுது. நீங்க ஒரு நிமிஷம் விட்டுருங்க. நான் எல்லா கன்சர்னும் பேசதானே சார் செய்வாங்க. அதை விட்டுருங்க, நான் அதெல்லாம் பேசவில்லை. விட்டுருங்க, யாரா என்ன பேசுறேன். நான் கேட்குற கேள்விக்கு மக்கள் கேள்விகளுக்கும் நான் என்னுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லட்டேன். எல்லாரும் புரிஞ்சுங்க. நான் கேட்குறேன், இப்போ ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த அரசாங்கத்தில்
ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இயற்கை காரணமாக மரணம் ஏற்படுகிறது, ஏதோ ஒன்று ஒரு வேக்கண்ட் ஆகுது ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ் வேக்கண்ட் ஆச்சுன்னா வித்தின் 6 மந்த்துக்குள்ளே அந்த ஆஃபீஸை எலெக்ஷன் பண்ணி ஃபில் பண்ணுன்றது அரசியலமைப்பு சட்டம். இப்போ நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த 5 ஆண்டு வரைக்கும் அந்த ஒரு தொகுதிக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாமே இருக்குமா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ரெண்டாவது, ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு சொல்லி பீகாரில் வந்து திடீர்னு ஒரு கவர்மெண்ட்டை மாற்றுறாங்க கொள்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் டிசால்வ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. டிசால்வ் இன் சென்ஸ் ஆஃப் நாட் அண்டர் 356 மோனோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டாந்து தேர் ஓன் அசம்பிளியில் அதை வந்து டிசால்வ் பண்ணுறான்னு வச்சுங்க. இல்லை ஆட்சி போகுதுன்னு வச்சுங்க, இல்லாமல் போகுது, மெஜாரிட்டி இல்லாமல் போகுது. அப்போது அந்த மாநிலத்துக்கான மக்களாட்சி என்பது அடுத்த 4 ஆண்டுகள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா? இந்த கேள்வி இதெல்லாமா இதையெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளி டிபேட்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போதே இதுக்கு ஃப்ரேம் பண்ணும் போதே தேர்தல் என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இந்தியா முழுவதும் ஒரே நாளில் ஒரே காலகட்டத்தில் ஒரே 5 ஆண்டுக்கு தான் தேர்தல் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லல. இது கொண்டுட்டு வரணும்னா அதுலயே அமெண்ட்மென்ட் பண்ணணும். அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை திருத்தணும், உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தை திருத்தணும், நகராட்சி அமைப்புகள் சட்டத்தை திருத்தணும், மாநகராட்சி அமைப்பு சட்டத்தை திருத்தணும். இத்தனை சட்டங்களை திருத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அமெண்ட்மென்ட் கொண்டாடுறதெல்லாம். ஆனா நடைமுறைகள் எப்படி வரும்? நீங்க நான் கேட்ட கேள்வி, ஒரு மெம்பர் இப்போ இறந்துட்டாரு, அந்த மெம்பர் ஒரு இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு இடைத்தேர்தல் வருது, இதையெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு சொல்கிறது தான் எங்களுடைய கேள்வி. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், இதை சொல்லிட்டு என்னுடைய ரவுண்டை சம்மப் பண்ணுறேன். எல்லாருமே பேசுகிறேன். நீங்கள் மதிப்புக்குரிய உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேசுனாங்க. நான் வரும்போது கேட்டுட்டு தான் வந்தேன். நண்பர் ஜவஹர் அலி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கலைஞர் வந்து 1971 வந்து நம்ம நெஞ்சுக்கு நீதி 2ஆம் பாகத்தில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்து வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரிச்சிருக்கிறாரு. அப்போ திமுக அவங்க ஸ்டாண்ட் என்னன்ற விஷயத்தை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. 1951-52 காலகட்டத்திலிருந்து 1967 வரைக்கும் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒரே அமைப்பு ஒரே இடமான தேர்தலாக இருந்துச்சு. ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை வந்தது 1950 ரிபப்ளிக் இந்தியா. அப்போது ஃப்ரெஷ் எலெக்ஷன் நம்ம போகிறோம். அப்போது மத்தியில் ஆட்சியில் வந்து சில அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் போது, ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் போது, அப்போ 67க்கு அப்புறம் அந்த செக்மெண்ட் மாறுது. அந்த செக்மெண்ட் மாறும்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் 1967 திமுக ஆட்சிக்கு வருது. அண்ணாவுடைய மறைவு ஏற்பட்ட பிறகு, கலைஞர் முதலமைச்சரான பிறகு அந்த டேர்ம் 1972 வரைக்கும் இருக்குது. ஆனால் 71 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. முழுக்க தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் அன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் கணக்கையும் கணக்கிட்டு, எங்களுக்கு ஓராண்டு காலம் இருந்தாலும் கூட நாங்கள் அதை வந்து விட்டுட்டு வி கோ அலாங் வித் த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் சொன்னது ஃபார் த பர்பஸ் ஆஃப் தமிழ்நாடு. அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் காரணத்துக்காக தவிர கலைஞர் ஒருபோதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லவில்லை. இதை வந்து நெஞ்சுக்கு நீதி எடுத்து படிங்க, நெஞ்சுக்கு நீதி எடுத்து புரட்டி பாருங்கன்னு வரலாறு திருத்துறாங்க, புரட்டி பேசுகிறாங்க. இந்த இஷ்யூ என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாமே பேசுனாங்க, ராமர் கோயிலை வந்து டிசம்பர் மாதமே திறக்க போகிறாரு பிரதமர் நரேந்திர மோடி, அதனால் வந்து மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறதில்ல, அதனால் டிசம்பர்லேயே ஆட்சியை கலைச்சிட்டு எலெக்ஷனுக்கு போகிறாங்க, காரணம் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படி. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் 71 எங்களுக்கு, புரியுதுங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு மாநிலமும், இப்போ அஸ்யூமிங் ஒரு தெலுங்கானாவில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, 5வது வருஷம் இன்னும் 1 இயர் இருக்குது. பட் எனிவே அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கிளைமேட் நல்லா இருக்குது, இப்போ வச்சா ஜெயிச்சிரும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வச்சா ஃபீல் பண்ணா தே கேன் டிசால்வ் தேர் ஓன் கவர்மெண்ட். அதுக்காக வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை கலைஞரை வந்து ஆதரிச்சாரு சொல்றது பொய். இல்ல அது மட்டும் எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அதுக்கும் எலெக்ஷன் செலவு ஆயிருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்? வேணும்னா 4 வருஷத்துல அதை தெலுங்கானால அது மாதிரி பண்ணுவாங்க. என்னன்னா, அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல வழிமுறை இருக்குன்னு சொல்ல வரேன். இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தை வந்து கலைஞர் வலியுறுத்தல்னு சொல்ல வரேன். ஆனால் இந்த முடிவெடுப்பதற்கு முன்பு கலைஞர் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அதற்கான காரணத்தை சொல்லி பொதுக்கூட்டங்களில் நடத்தி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி, அதாவது என்னன்னா, நெக்ஸ்ட் பார்லிமெண்டரி எலெக்ஷன் 71 நடக்குது. அதோட சேர்த்து என்னோட ஸ்டேட் என்ன காங்கிரஸோட நாங்க அலையன்ஸ்ல இருக்கிறோம். சோ வி ஆல் கோ டுகெதர் என்ற போச்சு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை தவிர இது வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற கருத்து கலைஞர் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. ஷார்ட் இன்டர்வென்ஷன் தான். ஒரே நாடு ஒரே தேர்தல்ல பல்வேறு சாதகமும் இருக்கு, பாதகம் இருக்குது. அது அறியறதுக்கு என்ன கமிட்டிகள் 52ல இருந்து 67 வரைக்கும் இல்ல முடிச்சிரு, ஒரே நிமிஷம் தான். 67 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் நடந்துகிட்டு இருந்தது, மாறிடுச்சு.
அதற்கு பிறகு காங்கிரஸ் அதை மாத்தினாங்கிறது நான் என்ன கேட்கிறேன், மக்கள் மாறக்கூடாதுன்னு கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ஆமா, அப்ப மாறிடுச்சு. 5 ஆண்டு ஒரு அரசுக்கு 5 ஆண்டு ஆயுட்காலம்ங்கிறது தான் அதுதான் அதிமுக சார்பில் கூட பல்வேறு கோரிக்கைகள், பல்வேறு கேள்விகளை வச்சிருக்கோம். என்னன்னா, நீங்கள் இப்படி தேர்தல் நடத்தினீங்கன்னா இது போல 3 வருஷம் ஆகுமா, 5 வருஷம் ஆகுமா, ஆளக்கூடிய அரசாங்கனுடைய கால நிர்ணயம் என்ன ஆகுங்கிறது கேள்விகளை எல்லாம் வச்சு நான் கமிட்டி கிட்ட கொடுத்துருக்கோம். ஒண்ணு, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நம்பர்கிட்ட, மக்கள் கிட்ட கூட இன்னைக்கு வந்து இவிஎம் மிஷின் மேல ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இன்னைக்கு இருக்குது வாக்காளர்கிட்ட. உள்ளாட்சி தேர்தல்ல, நகராட்சி தேர்தல்ல இது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு முன்பு போலயே வந்து பேப்பர் இதுல வந்து ஓட்டு போடுற நிலையை அவங்க நினைச்சா கொண்டு வந்திருக்கலாம். அதை செய்வாங்களா வரக்கூடிய தேர்தல்கள்ல? அதுக்கு சாத்தியம் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களான்னு கேளுங்க. அதை ஏன் பொண்ணாலும் செய்யல? அப்போ இப்ப நடக்கிற தேர்தல் நடைமுறைக்கே நீங்க சொல்றது சாத்தியம் இல்ல. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் வந்ததுன்னா சுத்தமாவே சாத்தியம் இல்ல. இவிஎம் இல்லாம எப்படி எலெக்ஷன் இது பண்ண முடியும்? அதை விட முழுமையா ஓகே, நான் மத்த கெஸ்ட் போறேன். ஸ்டார்ட் பண்ணி இல்ல, இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டாண்ட் பத்தி ரெண்டு பேரும் இன்னும் பேசவே இல்ல. கவர்மெண்ட் அவங்க மூணு பேருமே பேசிட்டு இருந்தா அப்புறம் எப்படி எடப்பாடி பழனிசாமி அவங்க முதலமைச்சர் இருக்கும்போது இதே ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தை பாரதிய ஜனதா கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணாம கருத்தை வெளியிட்ட போது அப்போ மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல, அதெல்லாம் வராது. ஏன்னா அப்போ சிஎம் உட்கார்ந்து இப்போ இவங்களுக்கு எதிர்க்கட்சியா இருக்கிறதுனால இவங்க தேர்தல் ஆளுங்கட்சி சீட்டை போகிறதுக்கு விரும்பல, இப்ப எதிர்க்கட்சி வரதுக்கு பிடிக்கல. உடனே கொண்டு வர முடியாது. 2024க்கு தலைப்போட ஒட்டி பேசணும்ல. ஓகே சார், பொலிட்டிக்கல் வியூ சொல்லிட்டீங்க. நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வியூஸ் கேட்க வேண்டியது இருக்குது. திரு ராஜகோபால், இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது செலவுகள் குறையும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரச்சனைகள் வந்து குறைக்கப்படும், ஒவ்வொரு முறையும் சிஆர்பிஎஃப் வீரர்களையோ மற்ற அரசு இயந்திரங்களையோ இதற்காக நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற ஒரு சாதகம் சொல்லியிருந்தாலுமே கூட நிறைய பாதகங்களும் பொலிட்டிக்கல் ரீதியாக சொல்லப்படுறதை பார்க்குறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அடிப்படையில் இது வந்து சாதகமாக பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க இதனுடைய இது பாதகமாக இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். இதில் ஒரு பெரிய விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுகிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் தொடர்ந்து பேசிடுறேன், இல்லை 1 நிமிஷம் கூட பேசினா போதும். நம்ம தமிழக மக்களுக்கு புரியணும் பிரச்சனை என்னன்றது, அது ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டுடைய நலன் பாதுகாக்கப்படணும், அது இரண்டாவது. இந்த 2 கோட்பாடுகளுக்கு நம்ம அதை வந்து ஒரு அடித்தளமாக வைத்து விவாதம் நடைபெற வேண்டும். இதில் முக்கியமான பிரச்சனை ஒன்று வந்து தொகுதி மறுசீரமைப்பு, இன்னொரு பிரச்சனை வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த 2 விவாதங்கள் தொடர்பாக தான், இந்த 2 பிரச்சனைகள் சம்பந்தமாக விவாதம் நடைபெறுகின்றது. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த ஒரு பிரச்சனை சம்பந்தமாக குழு அமைக்கப்பட்டது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் சென்ற ஆண்டு. அப்போ இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு. இந்த ஆண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. இந்த தேர்தலுக்கு 2024 நிச்சயமாக இனிமேல் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. நம்ம தொகுதி சீரமைப்புன்றதை கொண்டு வந்தாக்க அது 2026க்கு பிறகு அந்த காலத்தில் நடைபெற வேண்டும் என்று இருக்கின்றது சட்டப்படி. அதை கொண்டு வந்தால் நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அந்த சீரமைப்பு முடிந்த பிறகுதான் அது நடைபெறும். ஆகவே அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சமீப காலத்தில் உடனடியாக 1 ஆண்டு காலத்தில் 2 ஆண்டு காலத்திலே இல்லை, மினிமம் ஒரு குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் அதை சாத்தியப்படுத்த. உண்மையாலுமே பொருட்செலவு குறையுமா? அதை முடிச்சிடுறேன். அதை சாத்தியப்படுத்த முடியும். ஆகவே அதை பற்றி உடனடியாக ஒரு பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த தொகுதி சீரமைப்புன்றது வந்து இன்னொரு பெரிய பிரச்சனை. அதை பற்றிய பிரச்சனை ஏன் வருது அப்படின்னா, ஃபைனான்ஸ் கமிஷனில், கடந்த ஃபைனான்ஸ் கமிஷனில் 1971 இருந்த ஜனத்தொகையை அதிலேருந்து மாறுபட்டு 2011ஆம் ஆண்டு எடுத்த ஜனத்தொகையின் அடிப்படையில் நிதி ஆதாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. அப்படி இருந்ததுனால இப்போது ஒரு பயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு வந்து அந்த ஜனத்தொகையை கொண்டு 2011ஆம் ஆண்டு எடுத்த அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடைபெறக்கூடாது என்று அறிவுறுத்துவது நியாயம். அதுதான் நம்ம தென்னிந்திய மாநிலங்கள் நிச்சயமாக அறிவுறுத்த வேண்டும், அதன் மீது கவனம் செலுத்த வேண்டும், அது நடைபெறாமல் தடுக்க வேண்டும்.
இப்போது செலவை பொறுத்து பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போது தேர்தல்ன்றது வந்து டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் கிடைக்கும், இந்தியாவில் வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஓட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். ஆனால் சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் எல்லாம் அப்போ கிடைக்கல அப்படின்னு சொன்னார். ஆனால் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸே இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு? இப்போ எல்லாரும் தேர்தலில் நிற்க முடியுமா? ஓட்டு போட முடியும். ஆனால் இப்போ தேர்தலில் ஒரு சாமானிய மனிதன் நிற்க முடியுமா? நம்ம ஒரு வரையறை வச்சுருக்கோம் தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ண முடியும்னு. ஆனால் தேர்தல் ஊழல் காரணமாக இப்போ 20 கோடி 30 கோடி இல்லாமல் ஒரு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் போட்டியிட முடியாது. ஒரு நாடாளுமன்ற தொகுதினா 50 கோடி அளவுக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஆகவே செலவுன்றது வந்து இப்போ அரசாங்க செலவை வந்து ஒரு காரணமாக காண்பித்து ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் வர வேண்டும் என்பது ஒரு சரியான வாதமாக இருக்க முடியாது. முதல் இப்போ கருத்து எதுன்னா, அனைவரும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவது தேர்தல் சீர்திருத்தத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சீர்திருத்தம். இரண்டாவது சீர்திருத்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் பாண்ட்ஸ் இருக்குது. சில யாரெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ, மாநில அரசில் இருக்கட்டும் மத்திய அரசில் இருக்கிறோம், அந்த எலெக்ஷன் பாண்ட்ஸ் வந்து எந்தெந்த கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிகமாக எலெக்ஷன் பாண்ட்ஸ் போகுது. அப்போது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சமமான ஒரு தளத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து போட்டியிட முடியவில்லை. அப்போது ஒரு 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 ஃபேர் பிளாட்ஃபார்ம்ன்றது உங்களுக்கு கிடைக்கல. அப்போ அந்த ஒரு 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 எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு தளம் கிடைச்சாதான் நீங்கள் வந்து போட்டியிட முடியும் அரசியல் களத்தில். இதையும் நீங்க ஏற்படுத்தி விட்டு வேட்பாளர்கள் செலவு செய்யறத பத்தி மட்டும் இல்ல, அரசு இயந்திரம் செலவு செய்யுது. அதாவது அரசு இயந்திரம் செலவு பண்ணுவது வேட்பாளர்கள் செலவு செய்வதை விட 10ல் 1 பங்கு கூட கிடையாது. முதல் பாயிண்ட் அது. ரெண்டாவது அரசாங்க செலவுல இன்டர்வீன் பண்ண விரும்பறாரு. ஒரு கிளாரிஃபிகேஷன் சார் வந்து இப்போ நீங்க வந்து அந்த டீலிமிட்டேஷனை பத்தியும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தினும் நீங்க வந்து ஒரு உங்களுடைய வியூவை நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது ஒரு விஷயத்தில் ஒன்று சொன்னீங்க. அதாவது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து சமமான ஒரு போட்டிக்கு வந்து சமமான லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சார் சொல்ல வரீங்க. ஐ அக்ரி வித் தட். ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற கான்செப்டுக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்ற கான்செப்டுக்கும் எதை நீங்கள் வந்து சொல்ல வரீங்க? இன்னொரு விஷயம், லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றது இப்போ இன்னைக்கு நடக்கிற எலெக்ஷன்லயே லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஈக்குவலா இருக்கணும். அது எப்போ எலெக்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் அது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட். ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சமயத்தில் தேர்தலுங்கிறதுல அதுல என்ன மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ன்றது ஆஸ் ஏ ஐஏஎஸ் ஆஃபீஸராக நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களோட நீங்கள் சொல்கிறது இன்னும் மக்களுக்கு தெளிவாக இருக்குன்னு மக்கள் நம்புகிறாங்க. இல்லை நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன். தேர்தல் சீர்திருத்தம்னு வரும்பொழுது எது முதல்ல நடைபெறணும், எது இரண்டாவது நடைபெறணும், எது அதற்கு பிறகு நடைபெறலாம் அப்படின்றத பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இது நடைபெறக்கூடாதுன்றது கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது நடைபெறுவது தொலைநோக்கு பார்வையுடன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் அதை சாத்தியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது அப்புறம். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் முதல்ல ஒரு சாமானிய மனிதன் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். அது முதல். இரண்டாவது, ஜெயிச்சு உள்ள போறது இல்லையா? பல மாநிலங்கள்ல அந்த ஒரே ஒரு சுயேட்சையை நம்பி ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளவு இதெல்லாம் நடந்திருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. சாமானிய மனிதன் நீங்க உண்மையிலே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு ஒரு கேண்டிடேட்டால நீங்களே சொல்லுங்க. சார், சுயேட்சையை ஜெயிக்கிறவங்க வந்து செலவு பண்ணியா போறாங்க? அப்படியே அவர்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கறது இல்லையா? அப்படி தமிழ்நாட்டுல எவ்வளவு சுயேட்சைகள் வந்துட்டாங்க? தமிழ்நாட்டுல லெவல் பிளேயிங் ஃபீல்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற டாபிக் டிஃபரண்ட். இல்ல இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எப்பவுமே கேரண்டி பண்றாங்க. பாயிண்ட் இஸ் டிஃபரண்ட். நீங்க அரசியலை பத்தி பேசுறீங்க. வெளியில போறோம் நம்ம. இல்ல நீங்க அரசியலை பத்தி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸ்டேட் இன்ட்ரஸ்டே பாதிக்கப்படுது. ஃபெடரலிசமே அங்க கேள்விக்குள்ளாக்குதே. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஓகே, I am coming to the point. You see, I am coming to that point. What I was only trying to say was, நீங்க வந்து எந்த பாயிண்ட் நான் வந்து நீங்க தொலைநோக்கு இப்போ வந்து முதல்ல எந்த பாயிண்ட்டுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை பத்தி நான் சொல்றேன். தேர்தல் சீர்திருத்தம்னு நீங்க பண்ணீங்கன்னா சாமானிய மனிதன் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அமைய வேண்டும். நீங்க ஒரு வரையறை வச்சிருக்கீங்க. அது இப்ப கூட பண்ணலாம் சார். அது இப்போ தட் இஸ் எலெக்ஷன் ரீஃபார்ம். யார் வேணாலும் போட்டியிடலாம் சார். தட் இஸ் எலெக்ஷன் ரீஃபார்ம் சார். போட்டியிடலாம். எலெக்ஷன் ரீஃபார்ம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் எலெக்ஷன். எவ்வளவு பண செலவு பண்ண வேண்டியிருக்கு? எலெக்ஷன் ரீஃபார்ம் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் எலெக்ஷன் மெத்தட்.
அதுல டிரான்ஸ்பரன்சி இருக்கா, வெளிப்படைத்தன்மை இருக்கா? இப்போ எலெக்ஷன் மெத்தட பத்தி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, நான் இன்னொரு கெஸ்ட் ஈவன் அந்த மெத்தட்ல கூட ரீஃபார்ம் தேவையா தேவையில்லைன்றது டிபேட்டபிள் क्वेश्चन. எவ்வளவு செலவு பண்றதுனால நீங்க சொன்னீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் வரைக்கும் நம்ம போக வேண்டியது இருக்கும். பிஎம் கேர் ஃபண்ட்லாம் போனோம். ஓகே, திரு மகிழ்நன், உங்களுடைய பார்வை என்ன? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், தொகுதி மறுவரையறை, இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல், மக்களுக்கு வந்து தேர்தலால் ரொம்ப தொந்தரவு வருது, மக்கள் வந்து குழந்தைங்க படிக்கணும், மக்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்ப பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க டெமோக்ரஸி பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்களுக்கு இந்த தேர்தல் அப்படிங்கிறதே தொடர்ந்து பழகக்கூடாது, மக்கள் இந்த தேர்தலில் இருந்து தங்களுடைய கருத்து சொல்கிற இடத்துல இருந்து விலக்கி வைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நீண்டகால திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இன்னும் சொல்லப்போனால் பாஜக அரசனுடைய போக்கிலிருந்து பார்க்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கு பிறகு தேர்தலே கிடையாதுங்கிற திசையை நோக்கி தான் போயிட்டுருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் திரும்ப திரும்ப தேர்தல் நடத்தி இந்த நாட்டில் வந்து வெற்றி பெற்று மக்கள் கருத்தை கேட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற கட்சி இல்லை. இன்னொரு விஷயம், செலவை குறைக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஐயா, கொஞ்சம் நேரம் கழிச்சு குறிக்கிடுங்க, கொஞ்சம் உட்காருங்க, பேசிட்டு வரேன். அதுக்கு வாங்க ஐயா, நீங்கள் பேசுறது மட்டும் கான்செப்ட் கிடையாது, நான் பேசுறது சப்ஜெக்ட் இன்னைக்கு அதை பேசுங்க. அதே சப்ஜெக்ட் தாங்க. செலவை குறைக்கணும் சொல்றாங்க. செலவை குறைக்கணும், மோடி போடுற கோட்டோட செலவை குறைக்கணும். நாட்டு மக்கள் செலவு குறைக்கணும் ரொம்ப மக்கள் செலவு பண்றதை பத்தி நீங்க அவசியம் கரிசனப்படாதீங்க. இவங்க செலவு குறைக்கணும்னா முதல்ல நாட்டிலோட ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஊரா போயிட்டு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறீங்கல்ல, அந்த செலவை குறைங்க. அப்புறம் வந்து மக்கள் செலவு பண்ணுவாங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றீங்க. சப்ஜெக்ட மாத்தாதீங்க சார். சப்ஜெக்ட் எல்லாரும் சப்ஜெக்ட் உங்க ரெண்டு பேர் மட்டும் மாத்தல. உங்க எல்லைக்குள்ள நின்னு தான் பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. நான் பேசணும் தான் குதிரை பேரம் பேசுறது, ஆள் தூக்குறது எனக்கு டிக்டேட் பண்ணாதீங்க. எனக்கு டிக்டேட் நாங்க யார் சார் சொன்னோம்? சார், அவர் கருத்து சார், ரொம்ப நேரம் நீங்க பேசுங்க ப்ளீஸ். ரொம்ப நேரம் புரட்சி கவிதாசன் அவர் பேசட்டும், அவர் கருத்தை அவர் சொல்லட்டும். இன்டர்வீன் பண்றப்ப நீங்க பண்ணுங்க, நான் உங்களை அனுமதிக்கிறேன். சப்ஜெக்ட்ட பேச சொல்லுங்கம்மா. இதாங்க சப்ஜெக்ட், பேச சொல்லுங்க. இதுதான் சப்ஜெக்ட், நீ எனக்கு டிக்டேட் பண்ணாதீங்க. என்ன ஆள் தூக்குறது, ஆள் கடத்தல் பண்றது, குதிரை பேரம் பேசுறது தான் எனக்கு சப்ஜெக்ட்டா? ஆமா, அதான் சப்ஜெக்ட். செலவு பத்தி ஒரு இடத்துல தேர்தல் நடக்குது, மக்கள் ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, நீங்க போய் அங்க போய் எம்எல்ஏக்களை தூக்கிட்டு வர்றீங்க. இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா? ஜனநாயகத்தை காப்பாற்ற லட்சணமான மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அதுக்கு பிறகு இவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்க, மத்திய மாநில பாதுகாப்பு படைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய வந்து அவங்களுடைய உழைப்பும் விரயமாகுது அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் 4 வருஷத்துக்கு மட்டும்தான் நாங்கள் இராணுவ வீரர்களை படைக்கு எடுப்போம்னு சொல்லி இராணுவத்துக்கு செலவு குறைக்கிற வேலையை பண்ணாங்களே. இவங்க வந்து பொதுவாக மக்களுக்கு செலவு செய்ய தயார். எங்கிட்ட இருந்து இவ்வளோ காசு வாங்குறீங்க, எங்களுடைய கருத்தை கேட்பதற்கு நாங்கள் செலவு செய்ய முடியாது, மக்கள் கருத்தை கேட்பதற்கு எதுக்கு இவ்வளோ செலவு செய்யணும்னா நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு எங்கிட்ட இருந்து வாக்கு வாங்கிட்டு போறீங்க, எங்களுக்கு செலவு செய்ய மாட்டேன். எதில் செலவு பண்ணுறீங்க? நீங்கள் அதிகபட்சம் செலவு பண்ணுறது இந்த நாட்டினுடைய முதலாளிகள் அதானி அம்பானி போன்றவர்களுக்கு தான் இந்த 10 வருஷத்தில் அதிகமான சொத்து போய் சேர்ந்துருக்குது. இந்த நாட்டு மக்கள் நாங்கள் உழைச்சி அழுதோம், நீங்கள் வந்து அந்த பக்கம் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் வந்து மக்கள் கருத்தை கேட்கிற இந்த விவகாரத்தில் செலவு செய்கிறோம்னு சொல்லி ரொம்ப அழுகாச்சி ட்ராமா போடுறீங்க. ஒன்றும் இல்லை, கடந்த ஏடிஆர் அறிக்கை, இந்த எலெக்ஷன் ரிஃபார்ம் பற்றின அந்த அமைப்பை கொடுத்த அறிக்கையில் இவங்க செலவை பற்றி பேசுகிறாங்கல்ல, 44% எம்எல்ஏக்கள் இது வரைக்கும் கட்சி தாவலில் முழுக்க பிஜேபி பக்கம் தான் போயிருக்கிறாங்க. அது எப்படி விலை கொடுத்து வாங்கினாங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சொல்லி இந்த 277 எம்எல்ஏக்களை 6000 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்க வந்து எம்எல்ஏக்களை வாங்கி குதிரை பேரை பேசி தான் ஆட்சி நடத்துகிறாங்க. இவங்களுக்கு தேர்தலுங்கிறது ஒரு பொருட்டே கிடையாது. தேர்தல் எழுது மக்களை இன்றைக்கி நேரத்தில் நடக்கலை, சுவர் எழுத்து எழுதக்கூடாது, மக்கள் வந்து பொதுக்கூட்டங்கள் அதிக நேரம் பங்கெடுக்கக்கூடாது, இது எல்லாமே தேர்தல் ரிஃபார்ம்ங்கிற பேரில் மக்கள்கிட்ட இருந்து அரசியலை அந்நியப்படுத்துகிற ஒரு வேலை, ஒரு பியூரோக்ராட்டிக் வேலை. அந்த வேலையின் ஒரு பகுதி தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு கருத்தே இருக்க ஒரு மன்னராட்சி. நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு மோடி ஒரு அதிபர் கனவு காண்கிறார். அவர் வந்து தன்னை ஒரு அதிபராகவே பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு அடுத்த கட்டமாக இதை செய்கிறாங்க. இன்னொன்று, இந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்லாம் ஒரே சமயத்தில் நடத்துவதன் வழியாக ஒவ்வொரு முறை சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இந்த நம்ம ஊர் பிரச்சனை, நேட்டிவ் பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் விவாதத்தில் இருக்கும். அந்த விவாதத்தை பின்னோக்கி தள்ளிட்டு குறிப்பாக இந்தியா ஒன்றியம் எல்லாத்தையும் அந்த டயலாகை முழுக்க ஒரு மையத்தில் குவிப்பதற்கான ஒரு வேலை இது. அப்போ மாநில கட்சிகள் அதனுடைய செல்வாக்கு இது எல்லாத்தையும் நீர்த்தி போக செய்வது, இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களை தங்களுடைய காலனிகளாக மாற்றுவது, அப்படியான நோக்கங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான அம்சம். இன்னொன்று,
ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது ஒரே நாடு அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் அப்படி ஒன்றும் டிஃபைன் பண்ணப்படல. அது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். இந்தியாவில் இத்தனை அரசுகள் இருக்குது, அத்தனை அரசுகளுக்கும் தங்கள் வசதிக்கு ஏற்ப தேர்தல் நடத்திக்கிட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது? நீங்கள் ஒரே தேர்தலாக வந்து டம்ப் பண்ணுவீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நரேஷனை, எங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து டம்ப் பண்ண விரும்புங்கன்னு அர்த்தம். அதுதான் நீங்கள் முதலமைச்சர் மிக சரியாக சொல்லியிருக்காரு. இன்னொன்று டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க. அதாவது தொகுதி மறுவரையறை செஞ்சு அது குறித்து ஏற்கனவே நிறைய ஏராளமான பேர் எழுதியிருக்கிறாங்க. ஏராளமான பேர் எழுதுகிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அது வந்து தங்களுடைய தொகுதிகளின் எண்ணிக்கையை இழக்கும். வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம், என்ன நம்புகிறோன்னா, இந்தியாவில் தமிழர்கள், மலையாளிகள், கன்னடத்தவர்கள் இப்படி எல்லா மாநிலங்களும் சம பங்காளிகளாக இந்தியாவில் இருக்கிறோம். நாங்கள் சம வாய்ப்பு பெற்ற குடிமக்கள் என்று நம்புகிறோம். ஆனால் அதை வந்து குறைச்சிட்டு இல்லை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணி மக்கள் தொகையை குறைச்சதுனால அவங்களுக்கு தண்டனையான்னு கேட்டிருக்காங்க. இது அது மட்டும் இல்லை, இங்கேருந்து வரி பணத்தை அங்கே கொண்டு போய் எடுத்து கொடுத்துட்டு வடமாநில தொழிலாளர்கள் கருத்தே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள எதற்கு தீர்மானம் நிறைவேற்றணும்? அண்ட் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் தீர்மானம் நிறைவேற்றது கருத்து சொல்றது தாங்க. தீர்மானம் நிறைவேற்றது கருத்து சொல்றது தானே. சட்டமன்றம் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக அங்க ஒரு கருத்து சொல்லுது. ஏன் தீர்மானம் நிறைவேற்றுனா இவங்க தீர்மானம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இது மக்கள் மன்றத்தில் இன்னும் உரையாடல் நடக்கும். நீங்கள் இவங்க அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ஸ் வெப்சைட் போய் பாருங்கள், ஹிந்தியில் வச்சுருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்கலையா? எதுக்கு இங்கே ஹிந்தியில் இருக்குது? அப்போது எங்களை வந்து ஒரு பொருட்டாக மதிக்கலை அப்படிங்கிறது அதில் ஒரு அம்சமாக இருக்குது. எங்களுடைய அரசியல் உரையாடலிருந்து எங்களை விளக்குறது ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. இன்னொன்று ஒரு முக்கியமான அம்சம் ஃபிக்கி இருக்கு இல்லையா, இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அவங்க வந்து இந்த எலெக்ஷன் வந்து நல்லதுங்க, சூப்பருங்க, ஒரே ஒரு முறை எலெக்ஷன் நடத்தினா போதும், 5 வருஷத்துக்கு முறை எலெக்ஷன் நடத்தினா போதும்னு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. அந்த பரிந்துரையில் என்ன சொல்கிறாங்களா, 12,000 கோடி ரூபாய் இப்படி எலெக்ஷன் நடத்துறதுனால 5 ஆண்டுக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடத்துறதுனால சேமிக்கப்படும். ரொம்ப நல்லது, எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் தேர்தல் சமயத்தில் கொடுக்குற விதிமுறைகள் காரணமாக எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பாதிக்கப்படுது இப்படின்னு அந்த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்க வந்து சொல்கிறாங்க. மக்களிடம் கருத்தை கேட்டிருந்தோம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் எதை காட்டுவதாக இருக்கிறது? ஜனநாயகத்தை காக்க என்று 77 விழுக்காட்டு பேரும், பாஜகவை எதிர்க்க என்று 23 விழுக்காட்டினரும், கருத்தேதும் இல்லை என்று 0 விழுக்காட்டினரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜனநாயகத்தை காக்க என்று பெரும்பாலானோர் கருத்து தெரிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஜவஹர் அலி அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். ஜவஹர் அலி, இது ஜனநாயகத்தை காக்க என்று நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுடைய பார்வை என்ன? ஜனநாயகத்தை காக்கணும்னா வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டங்கள், மக்களுடைய குரல்கள்லாம் ஒடுக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் ஒரு விவசாய நிலங்களை பறிக்கிறாங்கன்னு போராட்டம் நடத்தின இந்த அருண் என்கின்ற விவசாயி குண்டாசுல போட்டது எப்படி அது ஜனநாயக முறைப்படி? இப்ப இந்த டெல்லி எல்லையில போராடிட்டு இருக்காங்க. இல்ல, இங்க திருவண்ணாமலையில நடந்தது. அது எப்படி? இது என்ன, இந்த அரசுக்கு எதிரான கருத்துக்களை பதுக்கி விட்ட பத்திரிகையாளர்கள் மிரட்டப்படுகிறார்கள், குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுறாங்க. இது எப்படி ஜனநாயக முறையாகும்? எங்களுக்கு என்ன, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அரசாங்கம் இப்ப எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு என்பது மக்களை திசை திருப்பணும், மக்கள் பிரச்சனைகள் இருந்து திசை திருப்பணுங்கிறதுக்கா ஒரு நிலைப்பாடா இவங்க வச்சிருக்காங்களே தவிர, இதுல இவர்களுக்கு என்னன்னா, அதிமுக பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை, மக்களுடைய சூழ்நிலை இதை எல்லாம் அறிந்து ஒரு ஆய்வை நடத்தி அதன் பிறகு ஒரு கொண்டு வரணுங்கிறது தான் நிலைப்பாடு. ஆனா நீங்க வந்து என்ன நினைச்சிருக்கீங்க, எங்களுக்கு இந்த ஆட்சி இருக்குது, இந்த ஆட்சி அதுக்குள்ள அனுப்பணுங்கிறது அதிமுக நிலையா. ஆனா மக்களை எப்படியும் அனுப்ப போறாங்கிறது நிலை. அதற்கு பிறகு இந்த 5 வருஷத்திலே மக்கள் படக்கூடிய கஷ்டங்களால் இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாடு பின்னோக்கி போய் இருக்கிறது, மக்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்று ஒரு நிலைப்பாடு எல்லாத்துக்கும் தெரியும். சகோதரர் கூட நம்ம ஐஏஎஸ் ஆபீசர் சொன்னாரு, இது நிச்சயமாக வந்து தேர்தல் ரிஃபார்ம்ல வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். 5000 ரூபாய் கொடுத்து ஓட்டுக்கு பட்டி தொட்டி கடைகளெல்லாம் அடைச்சி வச்சு இது இடைத்தேர்தலில், ஈரோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாங்க தெரியுமா? இது போன்ற நிலைமைகள்லாம், இது போன்ற தேர்தல்கள்லாம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது, அதெல்லாம் நிலைகள்லாம் மாற்ற வேண்டும் என்பதுதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு, இதுக்கான தீர்மானங்கள் எல்லாம் இந்த அரசாங்கம் நடத்தி போட்டிருக்கலாம். நான் கேட்கிறேன், 38 எம்பிக்கள் இருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் திமுகவை சேர்ந்தவர்கள். இவர்கள் இதற்காக, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக இதை விஷயத்தை கொண்டு
2 முறை அதற்கு பிறகு கமிட்டி அமைக்கப்பட்டதுக்கு பிறகு கூட 3 முறை பாராளுமன்றம் கூடியிருக்கு. இதை பாராளுமன்றத்தில் இது எத்தனை முறை பேசியிருக்காங்க, அந்த பாராளுமன்றத்தை எத்தனை முறை முடக்கி இருக்காங்க, அதற்காக எவ்வளவு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க, அதற்கு எதிரான போராட்டங்கள் எத்தனை முறை நடத்திருக்காங்கன்னா நிச்சயமா இல்லை. ஆனால் இங்கே மட்டும் இப்ப எப்படியாவது மக்களுடைய பிரச்சனையை எதிர்கட்சி பேசிடக்கூடாது, இந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்க சுத்தி சுத்தி வாங்கன்ட்டு அதை கொண்டு போறதுக்காண்டி செய்யக்கூடிய அந்த வித்தை விளையாட்டில் இது ஊடகங்களும் அதில் ஈடுபட்டாங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. திருப்பரந்தாமன், உங்களுடைய கருத்து? அதாவது விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்காக குண்டர் சட்டத்தில் போட்டாங்க அப்படின்னு திருவண்ணாமலை இஷ்யூவை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு இன்றைக்கி அசம்பிளியில் மாண்புமிகு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. விவசாயியே இல்லாதவங்க, லேண்டு ஓன் பண்ணாதவங்க தான் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸ் இருந்தது, அவங்க குண்டாஸ். அப்பாவிகளை தவறுதலாக போட்டதை மாண்புமிகு முதலமைச்சர் தலையிட்டு அவங்கள ரிவோக் பண்ணாங்க. அதையும் இவங்க கவனிக்க தவறிட்டாங்க. ரெண்டாவது, இந்த பிரச்சனையை பாராளுமன்றத்தில் ஏன் உங்கள் எம்பிஸ் 39 டிஎம்கே எம்பிஸ் ஏன் பேசலை, இதை பற்றி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், நியூஸை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேலவை உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் பிரைவேட் மெம்பர் பில்லே கொண்டாந்துருக்கிறாரு, இந்த சிஸ்டமே தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ பார்லிமெண்ட்டில் எங்களுடைய மெம்பர்ஸ் எழுந்து பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கலன்றது ஒன்று. ஓகே, அது இல்லாமல் பிரைவேட் மெம்பர் பில் கொடுத்துருக்காங்க 2. இன்னொன்றுமா கடைசியாக ஒன்று, இந்த இம்பாக்ட் எப்படி போகுன்றத ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டோட சொல்லிடுறேன். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது ஒரே கட்சி ஆட்சிங்கிற நிலைமையை தான் கொண்டு போய் கொடுக்குன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சமீபத்தில் ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷன் நம்ம இந்தியானுடைய குடியரசு தின விழாவில் பிரான்ஸோட அதிபரை நம்ம சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டோம். இமானுவேல் மேக்ரன் நடந்து வரார் அந்த ப்ரொசஷனில். அது நடந்து வரும்போது அந்த ரிசப்ஷன் பாயிண்டில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு நிற்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, ஒரு கர்டசி கூட பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை வணக்கம் செய்யாமையே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசால்ட்டாக போகிறாரு. அது எதை காட்டுதுன்னா இருமாப்பை காட்டுது. நான் எதை சொல்ல வரேன்னா, இந்த இருமாப்பும் விஜயத்தி அதிகம் அட்ராசிட்டிஸ் அரித்ரோகட்டிஸ் இந்த பிலாசபி தான், புரியுதுங்களா? எதேச்சி அதிகார பிலாசபி தான் இது உருவாகும்ன்றது 26 ஜனவரி 24 அன்று இந்திய நாட்டினுடைய தலைநகரில் நடந்த குடியரசு தின விழாவில் மோடி அவர்கள் அரங்கேற்றிய அந்த உச்ச நிலைமை வரும் எதிர்காலத்தில். திரு புரட்சி கவிதாசன், உங்களுடைய பார்வை இந்த போல். இப்ப அந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை, குறிப்பா 2011 மக்கள் தொகை அடிப்படையில் நடக்கக்கூடாது என்பதில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எச்சரிக்கையாக இருக்கிறது. அதனால எங்க கருத்தை நாங்கள் பதிவு செய்வோம். குடும்ப கட்டுப்பாட்டை கொண்டு வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கு அவார்டு கொடுப்பதற்கு பதிலாக சங்கடத்தை கொடுக்கக்கூடாது என்கிற கருத்து தமிழ்நாடு பிஜேபியினுடைய கருத்து. தென் மாநிலங்களில் அந்த மக்கள் தொகை அடிப்படை மட்டும் அப்படிங்கிற கிரிட்டீரியா இருக்கக்கூடாது. மாறாக பல்வேறு கிரிட்டீரியாக்கள் இருக்கிறது, நில எல்லை இருக்கிறது. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மலை பிரதேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அகலம் இருக்கும், மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டு போயில. அதனால அது மாத்திரம் மக்கள் தொகை அடிப்படை என்பது தேவையற்ற. அதனால மற்ற காரணங்களையும் ஆமா. அடுத்து இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மிக முக்கியமா இந்த இல்ல அதான் மிக முக்கியமா இந்த தேர்தல் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆர்கே நகர் ஃபார்முலா, அது மாதிரி ஈரோடு ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலான்ட்டு ஒரு வார்டுக்கு ஒரு வார்டுக்கு ஒரு அமைச்சர் உட்கார்ந்து பணத்தை வச்சுக்கிட்டு அல்லது வேற வகையில இது மாதிரியான தில்லு முள்ளுகளுக்கு வேலை இல்லாமல், அதான் சொல்றேங்க, தில்லு முள்ளுகளை ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் பயன்படும். ஒரு கட்சி ஒரு குடும்ப ஆட்சின்னு சொல்லல, ஒரு மாநிலம் ஒரு குடும்ப ஆட்சின்னு சொல்லல. இந்த மறுசீரமைப்புக்கான அது மீது அதிகமாக, அந்த தொகுதி மறுசீரமைப்பு மீது அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும். தென்னிந்திய மாநிலங்கள் அதில் எந்த விதத்திலும் நஷ்டம் பெறாமல் பாதுகாக்க வேண்டும். அது ஜனநாயகத்தை அப்போ தான் பாதுகாக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். அதில் சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்த அந்த தீர்மானம் மிகவும் வரவேற்புக்குரியது. ரெண்டாவது, ஒரே நாடுன்ற ஒரே தேர்தல்ன்றது இப்பொழுதுக்கு வரப்போறது இல்லை. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. மூணாவது, எலெக்ஷனில் கரப்ஷன் இன் எலெக்ஷன் ப்ராசஸ் ஷுட் பி கர்ப்ட். ஓகே, தேங்க்யூ. திரு மகிழ்நன். ஒன்றும் இல்லை, நான் அம்பேத்கருடைய கோட் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். அம்பேத்கர் தன்னுடைய மொழிவாரி மாநிலங்கள் பற்றிய குறிப்பில் ஒன்று சொல்கிறாரு. வடக்க பெரிய பெரிய மாநிலங்களை உருவாக்கி தெற்க அடக்க நினைக்காதீங்க,
வடக்கு பிற்போக்கானது, தெற்கு முற்போக்கானது. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா வடக்கு நிர்வாண சாதுக்களை பார்க்குறீங்க, தெற்கு அப்படி பார்க்க முடியாது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்தீர்களானால் வருங்காலத்தில் ஒரு உள்நாட்டு போர் மூலம் அபாயம் இருக்கிறது. ஆகவே இந்த எதேச்சாதையரை செய்யாதீங்கன்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லலை. அதுதான் என்னுடைய செய்தி. சரவண பெலகோலா கர்நாடகத்தில் எம்எல்ஏ வியாபாரிகள் அமைதியா இருக்க சொல்லுங்க. அங்க வந்து ஜெயின்ஸ் எல்லாம் அம்மன சாமியா தான் இருக்காங்க. நீங்க ரொம்ப பிதற்றுறீங்க. அது ஒரு மதத்தினுடைய கடைபிடித்தல், அதை நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது ஒரு தனிப்பட்ட மதத்தினுடைய கடைபிடித்தல். அம்பேத்கர் சொன்னது ஆடையோடு இருக்கிறாங்க, அது அவங்களுடைய சம்பிரதாயம். நீங்க கிண்டல் எப்படி அடிக்க முடியும்? ஓகே, தேங்க்யூ. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. கேள்விக்களம் தற்போது நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு கேள்விக்களத்தில் சந்திப்போம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.